அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை, இந்த வாசிப்பை நல்ல கருத்தின் மூலமாக, இந்த காலை பொழுதில் நல்ல சிந்தனையின் மூலமாக நம்மை நாம் செதுக்கி கொள்ளும் போது இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லாங்க. சார், சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோம். இந்த ராட்டினத்தில் இப்படி சுற்றி 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 ஒரு ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்திட்டாங்க. ராட்டினத்துலேருந்து ஒரு அம்மா கீழே விழுந்துச்சு சார். எல்லாரும் அதை காப்பாற்ற போவானுங்களா, சுற்றி நின்று ராட்டினத்துலேருந்து எப்படி விழுந்துச்சுன்னு ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ, அப்புறம் அந்த மாதிரி ரத்த வெள்ளத்தில் எப்படி கிடக்குன்னு ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ, அப்புறம் அதை பார்க்குறவங்களோட வீடியோ, இதை ஒரு ப்ரொமோஷனாக மாற்றுறாங்க சார். சார், யாராவது ஒரு நடிகர் இறந்து போயிட்டா அந்த நடிகருடைய இறப்பை கட் பண்ணி இந்த நடிகரினுடைய இறப்புக்கு வந்த இந்த விஐபியை பாருங்க, இந்த நடிகருடைய இறப்புக்கு அழுத அந்த விஐபியை பாருங்க, இவரை பறி கொடுத்த அவங்க அப்பாவை பாருங்க, இவரை பறி கொடுத்த அவங்க சித்தப்பாவை பாருங்கன்னு அதை ஒரு வீடியோவாக மாத்துறான் சார். எந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி வருது இல்லை? கரெக்டா? இந்த மனிதர்கள் மனிதத்தோடு இருக்கிறார்களான்றதே ஒரு பெரிய கேள்வியாக வருது. இது பரவாயில்ல சார். ஒருத்தன் இந்த எலியை கட்டி தொங்க விட்டு, இந்த தேனி கூடு இருக்குல்ல, இந்த தேனிகள்லாம் வந்து எலியை கொட்டுது, அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறான் சார். ஒருத்தன் மேலே ஒரு 8வது மாடியிலேருந்து நாயை கீழே போட்டு அதை மேலேருந்து இன்னொருத்த வீடியோ எடுத்து அதை போடுறான் சார். எங்கே போய்கிட்டு இருக்கோன்றது இந்த வீடியோக்காக, ரீல்ஸுக்காக இந்த மனிதர்கள் எத்தனை கொடுமையாக மாறிக்கிட்டே வராங்களேன்றதை பார்க்கும்போது சார், நான் சின்ன வயதில் எங்கள் கிராமத்தில் இருந்தப்ப எங்கள் ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், வயசான காலத்துலனால தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய 2 பையனுக்கு எழுதி வச்சார். அண்ணன் தம்பி 2 பேருக்கு எழுதி வச்சு அவர் செத்து போயிட்டார். இப்போ இந்த அண்ணனுக்கு காசு மேலே ரொம்ப ஆசை இருந்துச்சு. அவர் தம்பியை ஏமாத்தினார். நான் உனக்கு காசு தரமாட்டேன்னா தம்பியை ஏமாத்தினார். தம்பி எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு. இந்த அண்ணன் காசை கொடுக்கல. இந்த தம்பி விரக்தியில் என்ன பண்ணிட்டாரு, நீ இந்த காசெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, எனக்கு காசு வேணாம், ஒன்றும் வேணாம், நிம்மதி தான்ப்பா வேணும்னு அவர் சாமியாரா போயிட்டார். தம்பி கல்யாணம் பண்ணிக்கல, சாமியாரா போயிட்டார். எங்கே போனார்னே தெரியாது. அவர் தம்பி எங்கே போனார்னே தெரியாது. இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. அண்ணன் ஏமாத்தினாருன்றது ஊருக்கே தெரியும். சாமியாரா போயிட்டார். இது நான் சின்ன வயசுல நடந்தப்ப எங்கள் கிராமத்தில் நடந்துச்சு. இப்போ சார், அந்த அண்ணனுக்கு 2 பசங்க பிறந்தாங்க. இந்த 2 பசங்களும் பெரியவங்களானதுக்கப்புறம், என் வயசு கிட்ட இந்த 2 பசங்க பெரியவங்களானதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கேட்டானுங்க, இந்த பாரு, இந்த காசெல்லாம் தாத்தாவும் சித்தப்பாவுக்கும் சேர வேண்டியது, நீ எல்லாரும் ஏமாற்றி வச்சுட்டு இந்த காசை வச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கு அங்கே 2 பேருக்கும் பிரித்து கொடுன்னு. நான் இப்போ அவர் வந்து 2 பேருக்கு பிரித்து கொடுக்கல, காசு வச்சுட்டு இருந்தாலும் இந்த 2 பேரும் சார் ஆளை வச்சு அவரை அடித்து கையெழுத்து வாங்கினாங்க, மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க. நாம் இன்னொருவருக்கு கெடுதல் செய்யும் போது அந்த காலம் அதை திருப்பி நம்மிடம் கொடுக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கிறதுன்றது இந்த மனிதர்களுக்கு புரியவே இல்லையே சார். நாம் ஒரு கெடுதல் செய்தால் இந்த பிரபஞ்சம் மீண்டும் அதே விஷயத்தை தாயா நமக்கு செய்யுன்றது புரியவே மாட்டேங்குது சார். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்றது தெரியவே மாட்டேங்குது சார். டயோஜினிஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு விளக்கு எடுத்துட்டு மத்தியான நேரத்தில் விளக்கு எடுத்துட்டு இப்படியே ஊரை சுற்றிட்டு வந்திருக்காரு. எல்லாரும் கேட்டுறாங்க, நீங்கள் பெரிய அறிவாளின்றாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் உங்கள் காலில் வந்து உழுகிறாரு, அவ்வளோ பெரிய அறிவாளி, நீங்கள் என்னங்க மத்தியான நேரத்தில் விளக்கு எடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ டயோஜினிஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன்ப்பா, கிடைக்கவே இல்லை, கிடைக்கவே மாட்டேங்குதுன்றார். என்னங்க தேடுறீங்கன்னு கேட்டாங்க. நான் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன்னாருங்க. இந்த விளக்க வச்சுட்டு, நான் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன், எல்லா இடங்கள்லையும் தேடி மனிதர்கள் என் கண்ணில் சிக்கவே இல்லைன்னு டயோஜினிஸ் சொல்றாரு. சார், இது பரவாயில்ல. இந்த டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு இன்டர்வியூவில் கேட்பாங்கல்ல, அதை நம்ம கிட்ட கேட்டுக்கணும். தினம் டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு கண்ணாடியை பார்த்து, டெல் அபவுட் யுவர் செல்ஃப், நீ எப்படி இருக்க சொல்லு அப்படின்னு. மனிதம் நம்மிடம் இருக்கிறான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போ நம்ம ஒரு காட்டுக்குள்ள போறோம். பாம்பை பார்த்தா விலகி போயிடுவோமா? ஏன்? பாம்பு கடிக்கும்னு தெரியும். புலியை பார்த்தா பயப்படுவோமா? ஏன்? புலி வேட்டையாடும் தெரியும். கரடியை பார்த்தா ஒதுங்கி போயிடுவோமா? ஏன்? கரடி அடிக்கும்னு தெரியும். எய்த்தாப்புல ஒரு மனுஷன் வரான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவானே தெரியாது சார். பாம்பை விட மோசமானவன், புலியை விட மோசமானவன், கரடி விட மோசமானவனா இருக்கான். இந்த மனிதன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. 2 பேரு, ஒருத்தருக்கு கால் வந்து கொஞ்சம் சாச்சு நடந்து வந்தார். அதே மாதிரியே எதிர்த்தாப்புல ஒருத்தனும் சாச்சு நடந்து வந்தான். இப்போ இவருக்கு அவனை பார்த்தோன்னு கோவம் வந்துருச்சு. என்னை கிண்டல் பண்றியா? 1999 கார்கில் போர் அப்படின்னு இருக்காரு இவர். கார்கில் போர், அதாவது கார்கில் போர்ல காலில் அடிபட்டதுன்னு சொல்றதுக்காக 1999 கார்கில் போர் அப்படின்னாரு. அவன் சொன்னான் 2009 வாழைப்பழ தோல் அப்படின்னா. கீழே விழுந்திருக்கேன் வாழைப்பழத்தோல். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கதானே செய்யுது. அதை புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம மனுஷனா இருக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நகைச்சுவையில சொன்னாங்க. சார், இந்த மனிதம்
இன்றைக்கு இருக்கிறதான்னா அது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல. மனிதர்கள்ல 3 வகையான மனிதர்கள் இருக்காங்களாம். 3 வகையான மனிதர்கள். வகையான மனிதர்கள் சர்க்கரை பொம்மை போல. ஒரு பொம்மையை சர்க்கரையில செஞ்சோன்னா அப்படி இருக்கும், சர்க்கரை பொம்மை போல. 2வது வகையான மனிதர்கள் களிமண் பொம்மை போல. 3வது வகையான மனிதர்கள் பஞ்சு பொம்மை போல. இந்த பஞ்சு பொம்மையை தூக்கி நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா என்ன பண்ணும்னா தண்ணியை முழுசா உறிஞ்சுக்கும். இந்த பஞ்சு பொம்மையை தூக்கி நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா இந்த பஞ்சு பொம்மை தண்ணியை முழுசா உறிஞ்சுக்கும். கரெக்டா? பல மனிதர்கள் சுயநலம் மிக்க மனிதர்களாக இருப்பாங்க. இந்த பஞ்சு பொம்மை மாதிரி தனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும்னு எல்லாத்தையும் தனக்குள்ள உறிஞ்சுக்கக்கூடிய இந்த பஞ்சு பொம்மை மாதிரி வாழ்வாங்க. 2வது யார் தெரியுமா? இந்த களிமண் பொம்மை மாதிரி தூக்கி தண்ணியில போட்டா அதுவும் அழுக்காகி தண்ணீரையும் அழுக்காகி யாருக்கும் பயன்படாம போகும். இதே மாதிரி பல மனிதர்கள் எப்படி பண்ணா யாருக்கும் பயன்படாம வாழ்க்கையை அப்படியே ஓட்டியிருப்பான். வகையான பொம்மை என்ன தெரியுமா? சக்கரை பொம்மைங்க. நீங்க அதை தண்ணியில போட்டா அது கரைஞ்சு தண்ணீரையும் இனிப்பாக மாற்றும். அப்படி தன்னை கரைத்து கொண்டு இந்த சமூகத்தை வளப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, சர்க்கரை பொம்மை மாதிரிங்க. அப்படியான மனிதர்களாக நம்ம மாறணும். நம்ம என்ன நினைச்சிடறோம், சமூகம் நோடி வேற யாரோ நினைச்சிட்டு போயிடுறோம்ல. இந்த மனிதர்கள் மாறணும்னா வேற யாரோ மாறணும்னு நினைக்கிறோம்ல. இந்த டிராஃபிக்ல போறப்பெல்லாம் நம்ம திட்டிக்கிட்டே போறோமே, நாமளும் அதே தப்பு தானே பண்றோம். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? எனக்கு யோசிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துச்சு சார். ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், ஒரு ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு என்னை கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நம்ம மாணவர்கள்ட்ட பேசுறதுக்காக போயிருந்தோம். அந்த மாணவர்கள்லாம் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சின்ன அதை என்ன சொல்ற செகண்டரி ஸ்கூல், சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. அந்த பள்ளியில் அந்த மாணவர்கள் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு பெட்டி வச்சிருந்தாங்க. அந்த பெட்டியில மேல என்ன எழுதிருந்துச்சுன்னா, இதற்கு பல்லில் விஷம் அப்படின்னு எழுதியிருந்தது ஒரு பெட்டியில. உடனே அந்த பெட்டியை திறந்தா உள்ளர பாம்பினுடைய படம் இருந்துச்சு. இதற்கு பல்லில் விஷம், பாம்பினுடைய படம். 2வதா ஒரு பெட்டி, அதுல இதற்கு கொடுக்கில் விஷம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பெட்டியை திறந்தா உள்ள தேளோடைய படம் இருந்துச்சு. 3வதா ஒரு பெட்டி, இதற்கு உடம்பு முழுவதும் விஷம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. உடனே நம்ம என்ன நினைப்போம், கண்டிப்பா இந்த பெட்டியில ஒரு மனுஷனுடைய போட்டோவை ஒட்டி வச்சிருப்பாங்க, மனுஷனுக்கு தான் உடம்பெல்லாம் விஷம், அதனால மனிதனுடைய போட்டோ தான் இருக்குன்னு நீங்களும் நினைச்ச மாதிரி தான் நானும் நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டே அந்த பெட்டியை திறந்தேன் சார். திறந்தா உள்ள ஒரு கண்ணாடி வச்சிருந்தான் சார். கண்ணாடியில என் முகம் தெரிஞ்சிச்சு சார். இதற்கு உடம்பில் விஷம்னு. அது திறந்து பார்த்தா என் முகம் தெரிஞ்சிச்சு சார். அப்பதான் எனக்கும் புரிஞ்சிச்சு, நமக்குள்ளேயும் ஒரு விஷம் இருக்கத்தானே செய்யுது. நமக்குள்ளேயும் மட்டும் வெறும் நல்லது மட்டும் இல்லைல்ல, நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கத்தானே செய்யுது. நாமும் ஏதோ ஒரு அவசரத்துல இந்த டிராஃபிக்கை தாண்டி தானே போறோம். நாமும் ஏதோ ஒரு கட்டத்துல மனிதர்கள் ஏதோ ஒரு வகையில கஷ்டப்படுத்திட்டு தானே இருக்கோம். நாமும் இந்த விதிமுறைகளை மீறிட்டு தானே இருக்கோம். நாமும் ஏதோ ஒரு வகையில சுயநலமாக நம்ம மனிதனாக இருந்துட்டே தானே இருக்கோம். நமக்குள்ள கேட்டுக்கிறோமா? டெல் அபவுட் யுவர் செல்ஃப் நாம கேட்கிறோமா? நாம் மனிதனாக இருக்கிறோமா என்கிற கேள்வி நமக்குள் இருக்கா? நாம் மனிதனாக இருக்கிறோமா என்ற கேள்வி நமக்குள் எழும்போதுதான், கண்ணாடியில் தினம் நம்மை பார்க்கும்போது நமக்குள் இருக்கக்கூடிய மனிதத்தை தேடும் போதுதான் இந்த சமூகத்தில் மனிதர்களாக வாழ்வாங்க. நன்றி.